குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா எல்லையான சம்புவில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 200வது நாள் போராட்டத்தில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். அவருக்கு விவசாயிகள் வீர வாழ்பரிசு அளித்தனர். என்னை போன்ற விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் இந்தியாவுக்காக விளையாடுகிறோம். இவர்கள் விதைக்கவில்லை, உணவு வழங்கவில்லை என்றால் எங்களால் விளையாட முடியாது. விவசாயம் சார்ந்த என் குடும்பத்துக்காகவும் தான் இங்கு வந்திருக்கிறேன். விவசாயிகளின் குமரலை அரசு கேட்க வேண்டும். மக்களே வீதிக்கு வந்து போராடும் நிலை ஏற்பட்டால் நாடு எப்படி முன்னேறும் என வினேஷ் போகத் கூறினார். सर, ये मैं इस चीज के ऊपर बात नहीं करूंगा पॉलिटिक्स में. मैं अपने परिवार के बीच में आई हूँ. आप लोग अगर इस चीज को घुमाओगे तो इनका जो लड़ाई है, इनका जो संघर्ष है, उसको आप बेकार करोगे. मेरे पे फोकस नहीं है आज मेरे पे फोकस नहीं है आज मेरे पे फोकस नहीं है. आज हमारे इस किसान कौम के ऊपर फोकस होना चाहिए आपका. ये मेरी रिक्वेस्ट रहेगी आपसे. बस मैं पूरे देश की हूँ सर, मैं पूरे देश की हूँ. मैं खिलाड़ी हूँ, मैं एक भारत देश की नागरिक हूँ. किस स्टेट में इलेक्शन है उससे मेरा कोई मतलब नहीं रहता है कभी भी. मेरे को बस एक ही पता है कि मेरा देश का नुकसान हो रहा है. मेरे देश के जो किसान है वो परेशान है. उनकी समस्याओं का हल होना चाहिए और सरकार की फर्स्ट प्रायोरिटी ये होनी चाहिए कि इनका हल होना चाहिए.